தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கற்பகம், சரி. உங்கள் வீட்டில் பள்ளிக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்களா? பசங்க வேலைக்கு போகிறாங்க. பேரனா? இல்லை, என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்தர் 10வது தான் படிச்சிருக்கான். சரி, கூலி வேலை தான் செய்கிறோம் நாங்கள். இந்த காலேஜ் போகிற பையனுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்குதா? காலேஜ் போகிறாங்க. 1000 ரூபா வாங்குறேன் ஐயா. 1000 ரூபா வாங்குறேன், மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலம் திட்டத்தில் அதெல்லாம் வாங்கல இல்லையா? படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. பேரம்பகம். சரி, இந்த பாலம் சொன்னீங்க, அது என்னங்கிறத பார்த்து, அது இந்த உள்ளாட்சியா, ஊராட்சி, நகராட்சி? அது ஹைவேஸ், ஒரு நெடுஞ்சாலைத்துறையில். அது என்னன்னு விசாரிச்சு பார்க்க சொல்றான்னு தைரியமா இருங்க, பண்ண சொல்றோம். நித்திய போங்க, பார்க்க சொல்ல. கற்பகம் அவர்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் கரிவேடு ஊராட்சி சித்தஞ்சி கிராமத்திலேருந்து வரேன். இப்போ ஐயா நீங்கள் என்னென்ன பயனடைஞ்சிங்கன்ட்டு கேட்டாங்க. இப்போ ஐயா மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதில் நான் பயனடைஞ்சதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குறேன், அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் 500 ரூபாய் சேமிப்பு தொகையாக மகளிர் குழுவில் கட்டின்னு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்தது மகளிர் விடியல் பயணம், அதுலேயும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் 500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது மாதம், அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது. நலம் காக்கும் ஸ்டாலின், அதில் ஐயா அவர்கள் உடல் பரிசோதனை ஃப்ரீயாக எல்லாமே செஞ்சுருக்காரு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க ஐயா. நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கடுத்தது ஆர்சிட்டியில் போயிட்டு காளான் வளர்ப்பு அது போயிட்டு ஃப்ரீயாக நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுவும் பயனடைஞ்சது. மகளிர் சுய உதவிக்குழு மூலிமா லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவு அரைக்கிறேங்க ஐயா. அது மூலிமாவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கனவுங்க ஐயா. இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் மேஸ்திரிங்க ஐயா. அவருக்கு அவர் பெரிய மேஸ்திரி. வீடு எடுத்து செய்யணுன்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா. அதனால் எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. பல பலன் அடைஞ்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. பல திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கீங்க. ஆமாம் சார். எத்தனை வருஷம் மகளிர் சுய உதவி? நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா. சுய உதவிக்குழு பேர் என்ன? கங்கை அம்மன் மகளிர் சுய உதவிக்குழு. நான் ஊக்குனராக இருக்கிறேங்க ஐயா. மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலைங்க ஐயா. நான் எம்பிசிங்க ஐயா. அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்குக்கு போறோம், மானியத்தில் கொடுக்குறாங்களா லோனுன்ட்டு கேட்கறாங்க. இல்லம்மா, நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு மானியத்தில் கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுங்கள ஐயா. அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இந்த நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. பண்றோம். அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. இவ்வளவும் பண்ணி போறதுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? ரைட், சரிங்க ஐயா. நன்றி. உங்க பேரு? அமுதாவன். கொடுத்துருங்க. சரி, வாழ்த்துக்கள். வாழ்கம்மா அமுதா, வாழ்க. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீதா அவர்களை அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சங்கீதா. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசங்கால் கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். மகளிர் சுய உதவி குழுவில் ஊக்குனராக இருக்கேன். கடந்த 10 வருஷமாக ஊக்குனராக இருந்து அந்த குழு மூலயமா என்னோட தொழில், அதாவது வாழ்வாதாரத்திற்காக மக்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் சார். என் பேர் மாதவி. நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உறையூர்ல
உங்க கனவை சொல்லுங்க எனும் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுடன் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.